வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் அசிஸ்டன்ட் பேப்பர் பார்க்கலாம். அதில் வந்து பசில் ஒன்று இருக்குது. ரீசனிங் சாப்டரில் 15 to 19 கொஸ்டின் வந்துருக்கு பாருங்க. ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஸோ இது ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டைப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 7 people are sitting around a circle table facing the center. சரியா? ஸோ அதனால் நான் ஏற்கனவே ஒரு சர்க்கிள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரியா, 2 சர்க்கிள் போட்டிருக்கேன், ஏன்னா 2 கேஸ் வரப்போகுது. அதனால சென்டரை பார்த்து 7 பேர் உட்கார்ந்துருக்காங்களாம். சரியா, வித் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அட்ஜசன்ட் பர்சன். 7 பேர் சர்க்கிள் டேபிள்ல உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் என்ன சென்டரை பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. நான் சென்டர்ல டைரக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ இந்த சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா. ஆனால் அதில் நம்ம என்னன்னா ரைட் அண்ட் லெஃப்ட்ல கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரியா, இப்போ இங்கே இருக்கிற பர்சன் வந்து சென்டரை பார்த்து உட்காந்துருக்கும். ஒரு லெஃப்ட் சைடு வந்து இந்த பக்கம் இருக்கு இல்லையா, நான் இப்படி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். என்னோட லெஃப்ட் தான் அதோட லெஃப்ட். என்னோட லெஃப்ட் இந்த பக்கம் இருக்கு, ரைட் இந்த பக்கம் இருக்கு. அதே இங்கே உட்காந்துருக்க பர்சன் லெஃப்ட் எப்படி இருக்கும், இந்த பக்கம் ரைட் இருக்கும், இந்த பக்கம் லெஃப்ட் இருக்கும் பாருங்க. அப்படியே லெஃப்ட் ரைட் ஆப்போசிட்டா மாறிடும் அந்த சர்க்கிள் டேபிள்லேயும். டாப்ல இருக்கிறவங்களுக்கு ரைட் லெஃப்ட் வேற, இங்க வேற. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு எப்பவுமே லெஃப்ட் ரைட் மாறும். கரெக்ட் தானே? ஸோ அதை கரெக்டாக நம்ம நோட் பண்ணி பண்ண வேண்டியிருக்கு எப்பவுமே சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல. மற்றபடி அது சிம்பிளாக தான் இருக்கும். சரி, ஸோ இப்போ ஃபில் பண்ணலாம் பாருங்க. டேட்டா கொடுத்துருக்காங்க. P sits to the immediate right of Q அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுறது நம்ம எங்கே வேணாலும் ஃபில் பண்ணலாம். சரியா, ஃபர்ஸ்ட் பர்சனை ஃபில் பண்ணும்போது நம்ம எங்கே வேணாலும் ஃபில் பண்ணலாம். இங்கே ஆரம்பிக்கலாம், இங்கே ஆரம்பிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் ஆரம்பிக்கலாம். சரியா, ஆனால் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது எல்லாமே ரிலேட்டிவாக ஆரம்பிக்கணும். ரைட்டு, ஃபர்ஸ்ட் என்ன, P sits to the immediate right of Qன்றாங்க. அப்போ இதில் என்ன பண்ணுறேன், இங்கே Q இருந்தாருன்னா P எங்கே இருப்பாரு, இங்கே தான் இருப்பார். P sits to the immediate right of Q. Q வந்து சென்டர் பார்த்து உட்காந்தா இங்கே இந்த சைடு தான் P. சரியா, ரைட் சைடு இந்த பக்கம் தான், அங்கே தான் P இருக்காரு. சரி, அடுத்து only one person sits between P and S. P-க்கும் S-க்கு இடையில ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் 2 கேஸ் வருது பாருங்க. P-க்கும் S-க்கு இடையில ஒருத்தர் இருக்கிறான்னா, இப்ப P-க்கு Q கேப்ல இந்த பக்கம் S இருக்காருன்னு சொல்லலாம். இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் என்ன, P-க்கு இந்த பக்கம் கேப் விட்டு இங்க கூட S இருக்கலாம்ல. P-க்கு S-க்கு இடையில ஒருத்தர் இருக்காரு, இந்த பக்கம் கூட S இருக்கலாம். அப்ப நான் என்ன பண்ண போறேன், இது 2 கேஸா கன்சிடர் பண்ண போறேன். S இங்க இருக்குது ஒரு கேஸ், இன்னொரு கேஸ் இங்க. என்ன 3, இது இந்த S இங்க, S இங்க இந்த கேஸ் கட்டும். இங்க என்ன, இங்க Q போட்டுக்குவோம், இங்க P போட்டுக்குவோம். சரியா, இங்க P-க்கும் P-க்கு இடையில ஒருத்தர் S-க்கு இடையில ஒருத்தர் இங்க S போட்டுக்கலாம். சரியா, சோ நம்ம இந்த இது ஒரு கேஸ், அது ஒரு கேஸ். சரி, S இந்த பக்கம் போட்டுங்க P-க்கு, அங்க S P-க்கு அந்த பக்கம் போட்டுங்க. சரி, only one person sits between P and S. P-க்கு S-க்கு இடையில ஒரே ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றாங்க. இங்க P, அது முடிச்சிட்டோம். ரைட், அடுத்து என்ன, either from the left of or right side. 2 கேஸ் நான் சொல்லிங்க, லெஃப்ட் சைடுல இருக்காங்க இல்ல ரைட் சைடுல இருக்காங்க. 2 கேஸ் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம 2 கேஸா எடுத்துக்குவோம். U sits third to the right of S. சரியா, U sits third to the right of S. இப்போ S இங்க இருக்காரு, இவருக்கு third ரைட்டா என்ன வருவாங்க, 1 2 3, இங்க U வரும். அதே இந்த டயகிராம்ல எங்க வரும் பாருங்க, U sits third to the right of S னா S இங்க இருக்காரு, 1 2 3, U இங்க வருவார். U sits third to the right of S. கரெக்ட் தானே? இங்க சென்டரை பார்த்து உட்கார்ந்தா ரைட் சைடு இந்த பக்கம் வரும். கரெக்டா, இதுலயே ரைட் சைடு இந்த பக்கம் தான். சரி, ரைட். அடுத்து T is an immediate neighbor of U ன்னு சொல்றாங்க. T வந்து immediate neighbor of U. இங்க பாருங்க, இங்க U க்கு இந்த பக்கம் T போட முடியாது. அப்ப T இந்த பக்கம் தான் இருக்காரு இந்த டயகிராமை பொறுத்த மட்டும். அதே இந்த அரேஞ்ச்மெண்ட்ல U க்கு பக்கத்துல T னா இங்க Q வராது, இங்க தான் போட்டாங்க. ஒரு இடம் தான் இருக்கு, அங்க T உட்கார வச்சிருவோம். சரி, R sits second to the left of V. அடுத்து என்ன சொல்றாங்க, R sits second to the left of Vன்றாங்க. அப்ப V க்கு லெஃப்ட் சைடுல R உட்கார்ந்துருக்கு செகண்ட். இப்போ இங்க பாருங்க, இந்த கேஸ்ல 2 பக்கத்துல வருதா, அப்போ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப்க்கு இதுல வாய்ப்பு இல்ல. இதுல அட்ஜசன்ட் பர்சனா இருந்தா தான் இந்த வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த டயகிராம் முடிஞ்சது, தேவையில்லை, யூஸ்லெஸ். இதுதான் நமக்கு கரெக்டா வரப்போகுது. என்ன சொல்றாங்க, R sits second to the left of V. சரியா, அப்ப லெஃப்ட் சைடு ஆஃப் V னா என்ன அர்த்தம், இப்ப V இங்க இருந்தாதான் 1 2 செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் V R. சரியா, R sits second to the left of V. இப்ப 7 பேர் அரேஞ்ச் பண்ணிட்டோமா. சோ கடைசியில அந்த S கடைசியில போகும்போது என்னது, ஆர்க்கும் V-க்கு இடையில ஆர்க்கு இடையில ஒருத்தர் இருந்தாதான் செகண்ட் லெஃப்ட் வரும். அந்த மாதிரி இங்க இடம் இல்லை, அதனால நான் இதை எடுத்துட்டு இந்த ஒரே ஒரு கேஸ் வச்சுக்கிட்டேன். சரியா, ஸோ இப்போ நம்ம கிவன் டேட்டா வச்சு இந்த 7 பேரை சர்க்கிள் டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற 5 கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சரியா, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ண டேட்டா இங்க இருக்கு, அந்த சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டை இப்போ ஆன்சர் பண்ணுவோம். 4 of the following are alike in a certain way and form a group which one does not belong to that group அப்படின்னு கேட்குறாங்க. ஆட் மேன் அவுட் கேட்டிருக்காங்க பாருங்க. PV
பிக்கு அடுத்து என்ன வி, ரைட் சைடுல ரெண்டு ஸ்கிப் பண்ணா வி இருக்கு ரைட்டா, பிவி. அதே லெஃப்ட் சைடுல பார்த்தா 1 2 3 ஸ்கிப் ஆயிருக்கு பாத்துக்கலாம், பிவி. அடுத்து விக்யூ, விக்யூனா பி இங்க இருக்கு, கியூ இங்க இருக்கு சரியா, இங்கே ரைட் சைடுல ரெண்டு ஸ்கிப் ஆயிருக்கு ரைட்டா. அடுத்து யூஆர், யூக்கு அடுத்து ஆர், ரைட்ல ரெண்டு ஸ்கிப் பண்ணா ஆர். அடுத்து டிபி, அதே மாதிரி என்ன டிக்கு அடுத்து ரெண்டு ஸ்கிப் பண்ணா பி, ரைட் சைடுல ரெண்டு ஸ்கிப் பண்ணா பி. அடுத்து எஸ்டி, எஸ் இங்க இருக்கு, டி இருக்கு, கரெக்டா ஒன்னு ஸ்கிப் ஆயிருக்கு பாருங்க. சோ எஸ்க்கு அடுத்து ஒன்னு ஸ்கிப் ஆயிருக்கு எல்லாம் பாருங்க. பிவில பாருங்க, பிக்கு அடுத்து ரெண்டு ஸ்கிப் பண்ணா வி, ரைட் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் பண்றோம். அதே விக்யூ, விக்கு அடுத்து ரெண்டு ஸ்கிப் பண்ணா கியூ ஆன்டி கிளாக் வைஸ்ல. அடுத்து யூஆர், யூக்கு அடுத்து ரெண்டு ஸ்கிப் பண்ணா ஆர். அடுத்து டிபி, டிக்கு அடுத்து ரெண்டு ஸ்கிப் பண்ணா பி. அடுத்து எஸ்க்கு அடுத்து ஒன்னு ஸ்கிப் பண்ணா டி இருக்கு, அப்ப என்ன அர்த்தம், இது ஆட் மேன் அவுட். மத்தெல்லாம் ரெண்டு ஸ்கிப் பண்ணி வருது, இது ஒன்னே ஒன்னு ஸ்கிப் பண்ணா வருது, அதனால எஸ்டி தான் ஆட் மேன் அவுட். How many people sit between U and Q when contacted from the right, when counted from the right of U? சரியா, யூக்கும் கியூக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க, ரைட் சைடுல கவுண்ட் பண்ணணும் கியூல இருந்து சரியா, யூல இருந்து. இங்க இருக்காரு யூ, இங்க இருக்காரு கியூ சரியா. ரைட் ஆஃப் யூ எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. இப்போ இந்த சம்ல பாருங்க, லெஃப்ட் ஆஃப் யூ நான் அப்படி கவுண்ட் பண்ணலாம், 1 2 3 4 5 பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். யூக்கு கியூ கடையில் 5 பேர் இருக்காங்க, மொத்தம் 7 பேர். இவங்க 2 பேர் போனால் 5 பேர் இருப்பாங்க, ஏன்னா இவங்க 2 அட்ஜஸ்டண்டா இருக்காங்க. அப்போ இங்க வந்து ரைட் சைடுல யூக்கு ரைட் சைடுல கவுண்ட் பண்ண யூ கியூ பக்கத்துல இருக்காரு, யூக்கு கியூ கடையில் யாரும் எக்ஸ்ட்ரா யாருமே இல்லை. அப்ப ஆன்சர் என்ன பண்ணும், நன்னு தான் போடும், யாருமே இல்லை யூக்கு கியூ கடையில் ரைட் சைடுல போனோம். இமிடியேட் நெய்பர் யூ கியூ சரி ரைட். அடுத்து if all the people are made to sit as per English alphabetical order in an anti-clockwise direction starting from P. இங்க P ல இருந்து என்ன சொல்றாங்க, alphabetical order அரேஞ்ச் பண்றாங்க. alphabetical என்ன, P இருக்க இடத்துல P இருப்பாரு, Q இருக்க இடத்துல Q இருப்பாரு, இது anti-clockwise directionல. இங்க R வரணும், இங்க S வரணும், இங்க T வரணும், இங்க U வரணும், இங்க V வரணும். இது alphabetical order. P Q R S T U ன்னு P ல இருந்து எப்பவும் போல ஒரு ரவுண்ட் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா then position of how many will remain unchanged றாங்க. எவ்வளவு பேர் பொசிஷன் சேஞ்ச் ஆகலன்றாங்க பாருங்க. P எக்ஸ்க்ளூடிங் P, P சேர்க்காம சொல்லுங்கன்றாங்க. சரி P விட்டுறலாம். இங்க மாறி இருக்கு ரைட்டா, இங்கேயும் மாறி இருக்கு, இங்க மாறி இருக்கு, T மாறாம இருக்கா, U மாறாம இருக்கா, இங்க Q பதிலா V இருக்கு, அங்கே மாறி இருக்கு. அப்போ T U அப்படி அரேஞ்ச் பண்ணாலும், ஆல்போட்டிக்ல அரேஞ்ச் பண்ணாலும் அதே பொசிஷன்ல வருவாங்க. அப்ப என்னத்தோ ரெண்டு பேருக்கு வந்து அதே பொசிஷன் தான் ஒரு ஆல்போட்டிக்ல அரேஞ்ச் பண்ணாலும். அப்ப ஆன்சர் என்ன பண்ணும், 2 people. பிளேஸ் மாறாது, ஆல்பபெட்டிக்கலா அரேஞ்ச் பண்ணாலும் சரியா. அடுத்து who sits second to the left of R, who sits second to the left of R கேக்குறாங்க. சரி R இங்க இருக்காரு, R ஓட லெஃப்ட் சைடு இந்த பக்கம் தானே, 1 2 செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் R யார் இருக்கா, Q இருக்கிறார். செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் R யார், Q, ஆப்ஷன் A சரியா. Q is on the left of R. அடுத்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் R. அடுத்த क्वेश्चन, as many people sit between T and V when counted from the left of T. இங்க இருக்கு பாருங்க, T V இருக்காங்க, counted from the left of T. T க்கு லெஃப்ட் சைடுல இருந்து T க்கு V க்கு கவுண்ட் பண்ண எத்தனை பேர் இருக்காங்க, ஒருத்தருமே இல்ல. நான் left of T போட்டா ஒருத்தருமே இல்ல. சரி left of as between R and dash, R க்கு யாருக்கு ஏற்கனவே left of T னா ஒருத்தருமே இல்ல. அப்ப R க்கு when counted from the left of R, R க்கு counted from left of R ல ஒருத்தருமே இல்லாம ஒருத்தர் இருக்குன்னு யார் வருவா, P தான். கேப்ல யார் இல்லாமனா அடுத்து வர இமிடியேட் நெய்பர் வருவாரு. அப்ப R க்கு இடையில P வந்தா கரெக்ட்டா இருக்கும் பாருங்க. லாஜிக் என்னது, as many people sit between T and V when counted from the left of T. T க்கு V க்கு இடையில left of T, இதான் left side T க்கு எத்தனை பேர் இருக்காங்க, 0% இருக்காங்க பிட்வீன்ல. அப்போ அதே மாதிரி 0% இருக்கிற மாதிரி R க்கு யார் இருப்பா, when counted from the left of R. R க்கு அப்ப இமிடியேட் நெய்பர் லெஃப்ட்ல யாருன்னா கேக்குறாங்க. சிம்பிளி சொல்ல போனா அதையும் அதுதான், இமிடியேட் நெய்பர் யாரு, T க்கு இமிடியேட் நெய்பர் லெஃப்ட்ல B இருக்காரு, இங்கே அதே மாதிரி R க்கு இமிடியேட் நெய்பர் லெஃப்ட்ல P இருக்காரு. அப்ப என்ன ஆன்சர் பண்ணும், ஆப்ஷன் E தான் பண்ணும் சரியா. ஸோ சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே கான்ஃபிடண்டா பண்ணலாம், டைம் சேவிங்காக தான் இருக்கும். பெரும்பாலும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸில். எப்போ ரொம்ப ரேராக தான் டஃப்பான கொஸ்டின் வரும். அதனால சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம் எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக சரியா. இந்த செட்டை சூஸ் பண்ணால் கண்டிப்பாக 5 மார்க் வாங்கிட்டு போகலாம் சரி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.